அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சொந்தமாக தமிழகம் முழுவதும் 17 மாவட்டங்களில் அதேபோல புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்திலும் 3000 ஏக்கர் நிலங்கள் உள்ளதாகவும் அவற்றை மீட்க கோரி ராதாகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுத்தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலங்களை பொது தீட்சிதர்கள் முறையாக பராமரிக்கவில்லை என்பதால் அவற்றை பாதுகாக்க வேண்டும் என முதல்வரின் தனிப்பிரிவுக்கு புகார் அனுப்பியதாகவும் அந்த புகார் கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைக்கின்றதாக மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் விசாரணை கூட்டம் கூட்டிய போதும் அதன் பின்பு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி தண்டபாணி சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சொந்தமாக கடலூர் மற்றும் புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டங்களில் உள்ள நிலங்களை மீட்பது தொடர்பாக விசாரணை நடத்தி 12 வாரத்திற்குள் நிலத்தில் மீட்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.